அண்ணா வணக்கம். போன டைம் பாத்தீங்கன்னா அது பெரிய பப்பீஸ் பத்தி எல்லாமே நம்ம பார்த்தோம். இப்போ பாத்தீங்கன்னா இதோட பூராமே பப்பீஸ், அதோட பப்பீஸ்னு சொல்றீங்க. இத பத்தி கொஞ்சம் டீடைலா சொல்லுங்க. மொத்தம் 7 குட்டி போட்டுருக்கோம்னா நம்ம கிட்ட லிட்டர் ஆனதானுங்க. 7 குட்டிங்க. 7ல வந்து 5 ஃபீமேலுங்க, 5 ஃபீமேலுங்க, 2 மேலுங்க. 2 தான் மேலுங்களா? இதுல எது மேல்னே தெரியல. ஆனா மேல் வந்து 2 தான் மேலுங்க. நான் வச்சிருக்கிறது மேலுங்களா? நீங்க வச்சிருக்கிறது மேல் நினைக்கிறேன். புசு புசு புசுன்னு இருக்குதுங்க. இது மேலு பாருங்க. குட்டி எப்படி இருக்குன்னு. குட்டி எல்லாமே புஸ்கோட்ல விழுந்துருக்குங்கண்ணா. எல்லாமே புஸ்கோட் பாருங்க. எல்லாமே புஸ்கோட்ல விழுந்துருக்குங்க. சூப்பரா இருக்குங்க. உமா டிவார்மிங்ல பண்ணியாச்சா? டிவார்மிங் பண்ணியாச்சுங்கண்ணா. இன்னும் வேக்சின் பண்ணலைங்க. வேக்சின் பண்ணல. டிவார்மிங் வந்து நேத்து தான் பண்ணாங்கண்ணா. நேத்து பண்ணீங்களா? இத பத்தி கொஞ்சம் டீடைல்ஸ் சொல்லுங்க. ஆனா மொத்தம் 7 குட்டி இல்லைங்கண்ணா. 7 குட்டியில 5 ஃபீமேலுங்க, 2 மேல சொல்லிட்டீங்க. ஆமாங்க. எல்லாமே தகப்பனுங்க. இதுதான் வந்து அதோட தகப்பனுங்க. ஓ இவருதானுங்களா? இவங்க தான் தகப்பன். இத பத்தி நம்ம போன வீடியோல பார்த்தோம். சரி சரி சரிண்ணா. இப்போ இதோட தாய் இருக்குங்கண்ணா. தாய் வந்து நான் அங்க உள்ள இதுல வச்சுக்கிறேங்க. சரி சரி. நீங்க யார் வந்து எடுக்கனாலும் பேரண்ட்ஸ் பார்த்து எடுக்கிற மாதிரி இருந்தாலும் எடுக்கலாங்க. பேரண்ட்ஸ் வந்து ஃபாதருமே மதர் ரெண்டையுமே பார்த்து எடுக்கிற மாதிரி இருந்தாலும் எல்லாமே 42 நாள் குட்டி. 40 நாள். இந்த ஒரு குட்டி மட்டும் கடைசி குட்டியா இருக்கு. கடைசி குட்டிங்கண்ணா. ஓகே ஓகே. அப்படியே ஒன்னு கீழ ஒன்னு வச்சிரலாமாண்ணா? எனக்கு ரொம்ப வெயிட்டா இருக்கு. அப்படியே கீழ வச்சிரலாம். இத பத்தி வரும். அதுல கொஞ்சம் டீடைலா சொல்லுங்க. இது வளர்ப்பு முறை. ஆனா வளர்ப்பு முறை டெலிவரி பண்ணுவீங்க. இப்போ வந்து நான் ரெண்டு முறை வந்து டிவார்மிங் பண்ணிட்டேங்க நான். சரிண்ணா. வேக்சின் வந்து 45வது நாள் டு 50வது நாள் வந்து ஃபர்ஸ்ட் வேக்சின் பண்ணாங்க. அதனால ஒட்டுக்க வேக்சின் பண்றாங்க. எல்லாமே வேக்சின் பண்ற மாதிரிங்க. சரி சரி. அப்புறம் அடுத்து ரெண்டாவது வேக்சின் பாத்தீங்கன்னா அதுல இருந்து 20 நாளுங்க. மூணாவது வேக்சின் அதுல இருந்து 20 நாளுங்க. ஓகே. மொத்தம் 3 வேக்சின் பண்ணனுங்க. ஒரு ஆன்டி ரேபிஸ் வேக்சின், அதாவது ஏஆர்வி ஆன்டிராபிஸ் வேக்சினுங்க. வெறிநாய் கடிவை ஊசி ஒன்று போடணும். அந்த ஊசியும் போடணும். அதுவும் போடணுங்க. இது வந்து இனிஷியலா இப்போ ஒரு குட்டி இது பேசிக்கா இருக்கிறப்பங்க, அதாவது குட்டியா இருக்கிறப்பங்க, குட்டிக்கு அப்புறம் அடல்ட் ஆனதுக்கு வருஷம் ஒரு ஊசிங்க. வருஷம் ஒரு ஊசி வந்து புக்கு மாதிரி போட்டு கொடுத்துருங்க. ஒரு ஆன்டிராபிஸ் வேக்சின் ஊசி ஒன்று வந்து இது பார்வை வைரஸ், அதாவது வைரஸ் ஊசி ஒன்று. இது 3 ஊசி போடுவாங்க. ஆனா குட்டியில வந்து 3 ஊசி போடணும்னா. சரி, 4 ஊசி போடணுங்க. 3 ஊசி வந்து வைரஸ் ஊசி போடணுங்க. இது பார்வை வைரஸ் ஊசி போடணுங்க. ஒரு ஊசி வந்து ஆன்டிராபிஸ் ஊசி போடணுங்க. அதுக்கப்புறம் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு ஒவ்வொரு ஊசி போட்டா போதுங்க. அப்படி? ஆமாங்க. சரி. ஆனா இதெல்லாம் செக் பண்ண முடியுமாண்ணா? இது வந்து காது கேக்குதா? ஆனா இதுல ராஜபாளையத்துல ஒரு பிரச்சனை இருக்கு. ஆமாங்க. அதே மாதிரி ராஜபாளையத்துல என்ன பிரச்சனை ஆச்சுன்னா, ஃபாதர் மதர் வந்து சேம் லைன்ல வந்து ப்ரீடிங் பண்ணிடுறாங்க. அதனால வந்து அந்த பிரச்சனைகள் வந்து உருவாகுச்சுங்கன்னா, இதுல அந்த மாதிரி பிரச்சனைகள்ல இன்னும் இது வரைக்கும் வந்தது இல்லைங்க. சரி. இதுல அக்கா அண்ணன் தங்கச்சி அந்த மாதிரிலாம் அதனாலதான் நாங்க வந்து வெவ்வேறு பக்கம் நாங்க எடுத்துக்கிறது தான். நான் இப்போ மேல் என்னோட கிணல் இருக்கிறத எடுக்கிறேன். இது வேற கிணல் இருந்து எடுத்ததுங்க. இது வேற கிணல். ஆமா, கேரளால வேற கிணல் தெரிஞ்ச பக்கம் இருந்து எடுத்ததுங்க. சரிண்ணா. அப்பதான் வந்து மேட்டிங்க்கு நல்லா இருக்குங்க. மேட்டிங் நல்லா இருக்கு, குட்டி ப்ரொடக்ஷன் நல்லா இருக்குங்க. நாங்க போய் பார்த்து அந்த வேற ஃபீமேலோட பண்ணிருக்காங்களா, அது எப்படி குட்டி போட்டிருக்கு அப்படிங்கறதெல்லாம் பார்த்து தான் எடுத்துட்டு வர முடியும். சரி ஓகேண்ணா. அப்புறம் இந்த குட்டியை பத்தி வேற என்ன ரேட் வரும்? ஆனா நீங்க டெலிவரியில எப்படி பண்றீங்க? அந்த டெலிவரி ஆல் ஓவர் தமிழ்நாடு, ஆல் ஓவர் அதர் ஸ்டேட்டா இருந்தாலும் சரி, நாங்க பஸ் டிரான்ஸ்போர்டேஷன் பண்ணி கொடுத்துறோங்க. சரிண்ணா. அதுக்கு வந்து பேஸ்கெட் பிளஸ் டிரான்ஸ்போர்ட் வந்து அவங்க சேர்ந்ததுங்க. பேஸ்கெட் அந்த பேஸ்கெட். ஆமாங்கண்ணா. ஏன்னா டிரான்ஸ்போர்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து பஸ்ல வந்து கொடுத்துறதுங்கிறது வந்து எல்லாமே சேஃபான மெத்தடுங்கண்ணா. இப்போ நீங்க சொல்றது ஓகே, சேஃபான மெத்தட். கிட்டத்தட்ட பஸ் ஒரு 200 கிலோமீட்டர் பக்கம் போறதா இருந்தா அதுக்கு தண்ணி இதெல்லாம் எப்படி? ஆனா நாங்களே வச்சு நாங்க நைட்டு தான் கொடுத்துடுவோங்கண்ணா. நாங்க நைட் நேரம். ஆமா. நான் இப்போ அன்னைக்கு வந்து சிவகாசி கொடுத்துட்டோங்க. நாங்க 6 மணி நேரம் டிராவல். திருப்பூர் டு இது வந்து 5.5 மணி நேரம் போச்சுங்கண்ணா. கண்டக்டர் பேசிட்டாருங்க. அந்த இடத்துக்கு வந்து வாங்கிட்டாங்க. குட்டி வந்து வாங்கிட்டாங்க. அதுக்கு வந்து அட்டைப்பெட்டில போடக்கூடாதுங்கண்ணா. பேஸ்கெட்ல பிளாஸ்டிக் பாக்ஸ் இது பேஸ்கெட்ல போட்டு நாங்க டேக் அடிச்சு கொடுத்துருவோங்கண்ணா. போறதுக்கு முன்னாடி நாங்க ஐஸ்கிரீம், தண்ணி எல்லாமே வச்சு கீழே வந்து இது துணியெல்லாம் விரிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நாங்க நைட் நேரம் தான் டிரான்ஸ்போர்டேஷன். ஐஸ்கிரீம்ல ஆமா ஆமா. கொஞ்சம் உங்களுக்கு வந்து ஹீட்னஸ் கம்மியாகுங்க. அப்புறம் இன்னொன்னா தண்ணி தவிக்காதுங்க. அதனால அப்படி பண்ணிடுவோங்கண்ணா நாங்க. ஓகே ஓகே. ஆமாங்க. சரி. இப்போ நீங்க எல்லா குட்டி சேஃபா போய் சேர்ந்துருச்சானே அவங்கள கான்டாக்ட் பண்ணி கேட்பாங்க? கட்டாயம் கேட்பாங்கண்ணா. காலையில அவங்க அதாவது குட்டி அவங்க எடுத்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் எடுத்து கண்டக்டர் கொடுத்து கண்டக்டர் பேச சொல்லிடுவோங்கண்ணா. கண்டக்டர் பேசிட்டு எங்கிட்ட வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்க சொல்லிடுவோங்க. கண்டக்டர் பேசிட்டோம், நான் இத்தனை மணிக்கு குட்டி கொண்டாந்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கறது வந்து எங்கிட்ட ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் பேசி குட்டி டெலிவரி பண்ணி எடுத்துக்கோங்கண்ணா. எடுத்துக்கிட்டே எங்கிட்ட ஆனா குட்டி வந்துருச்சுங்கண்ணா, சேஃபா வந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே. அப்புறம் என்ன இது நீங்க எப்படி ஃபுல் அமௌண்ட் பண்ணணுமா? இல்ல ஆனா அதாவது எனக்கு வந்து அட்வான்ஸ் வந்து பண்ணிடணுங்கண்ணா. அட்வான்ஸ்ங்கிறது வந்து அது அவங்க விருப்பப்பட்டு போடுறதுங்கண்ணா. எனக்கு 5000 போடுங்க 2000 போடுங்கனால சொல்ல மாட்டேங்கண்ணா. ஒரு டோக்கன் அட்வான்ஸ் பண்ணன உடனே நான் வந்து குட்டி வந்து சாயந்தரம் பேக்கிங் பண்ணிடுவேங்க. நான் சாயந்தரம்னா ஒரு பஸ்ல எத்தனை மணிக்கு இருக்கு என்னங்கறத பாத்துக்கிட்டு நான் அத்தனை மணிக்கு நான் வந்து இது பண்ணிடுவேனுங்க.
பேக் பண்ணிடுவேன். பேக் பண்றப்ப எனக்கு வந்து அவங்க பேக்கிங் வீடியோ போட்டுருவாங்க. பேக்கிங் வீடியோவே போட்டுருவேன். இமேஜஸ் எல்லாம் கிடையாது. வீடியோ ஐஸ்கிரீம் வச்சு தண்ணி வச்சு உள்ள கிளாத் விரிச்சுட்டுங்க போட்டு டேக் அடிச்சுட்டு பேக் பண்ணி ரெடி பண்ணோன்னே எனக்கு வந்து ஃபுல் அமௌண்ட் கொடுத்துருவோம்னா பேக்கிங் வீடியோ போட்டதுக்கு அப்புறம் பேமெண்ட் எனக்கு வந்து கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் நாங்க கொண்டு போய் பஸ் ஸ்டாண்ட்ல கொண்டு போய் பஸ் நம்பர், கண்டக்டர் நம்பர், பஸ் போட்டோங்க எல்லாமே எடுத்து கஸ்டமருக்கு அனுப்பிச்சு விட்டுருவோங்க. அப்புறம் வந்து ஏன்னா அப்பவே பேச சொல்ல மாட்டாங்கண்ணா, ஏன்னா கண்டக்டர் கொஞ்சம் பிஸியா இருப்பாங்க. ஒரு ஹாஃப் அன் அவர் கழிச்சு கண்டக்டர் ஃப்ரீ ஆனதுக்கு அப்புறம் நான் பேச சொல்லிடுவேன். பேசணுன்னே கஸ்டமர் வந்து பேசிட்டு எனக்கு வந்து கன்ஃபர்மேஷன் சொல்லிடுவாங்க. கண்டக்டர்கிட்ட பேசிட்டேங்க, இத்தனை மணிக்கு கொண்டாந்து கொடுக்குறேன்னு சொல்லிட்டாருங்க அப்படின்னு. அதே மாதிரி வாங்கிக்கிறாங்க. வாங்கிட்டு என்கிட்ட கூப்பிட்டு காலையில எனக்கு தகவல் சொல்லிடுறாங்க. ஆனா அந்த மாதிரி குட்டி வாங்கிட்டேங்க, சேஃபா வந்துருச்சு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து அவங்களுக்கு டீடைல்ஸ் எல்லாமே அந்த குட்டி டேட் ஆஃப் பர்த் என்ன எப்ப வேக்சின் பண்ணணும், செகண்ட் வேக்சின் எப்ப பண்ணணும், டிவார்மிங் எப்ப, வேக்சின் போன புக்ல நீங்க கொடுத்து விட்டுருவீங்க. நான் வேக்சின் பண்ணி கொடுக்க சொன்னாங்கன்னா நான் வேக்சின் பண்ணி புக் போட்டு கொடுத்துருவோங்க. வேக்சின் வந்து அவங்க பண்ணிக்கிற மாதிரி இருந்ததுன்னா அவங்க வேக்சின் பண்ணிக்க வேண்டியதானே. ஆமாங்க. இப்போ ஏன்னா இப்போ வந்து சொல்லுங்க, இப்போ வந்து 42 days ஆகுதுங்க. 50 days அண்ட் 45 days அண்ட் அபோவ் தான் போடுவாங்க. அப்புறம் அங்க அது வரைக்கும் இங்க வச்சு நம்ம வேக்சின் பண்ண மாறது இல்லைங்கண்ணா. ஆமா, 45 days to 50 daysல அவங்க கையில போய் அவங்க வேக்சின் பண்ணிக்கிறாங்க. ஓகே, வேக்சின் போட்டு கொடுத்தா ஒரு 1000 ரூபாய் வரும். 1000 ரூபாய் வச்சு வரும். ஓகே, நீ கவர்மெண்ட்ல பண்ணுவீங்களா தனியார்ல பண்ணுவீங்களா? ஆனா இல்லைங்கண்ணா, வேக்சின் வந்து நான் இன்னைக்கு வந்து கவர்மெண்ட்லயே கிடையாதுங்கண்ணா. சரி, இது வந்து பிரைவேட்ல தானே பண்ணுவீங்க. மூணு வந்து நம்ம ஏரியால கிடைக்குதுங்க. ஒண்ணு வந்து இது நோபிவேக் ஒண்ணு கிடைக்குதுங்க, ஒண்ணு வந்து மெகாவேக் ஒண்ணுங்க, அதுக்கு அடுத்தது வந்து வேன்கார்டு ஒண்ணுங்க. இதுல வந்து நோபிவேக் வந்து நல்லா இருக்குங்கண்ணா. இப்ப இந்த 3 ஊசிக்கு சேர்ந்து 1000 ரூபாய் தான் வருங்களா? இல்லைங்கண்ணா, 3 பிராண்டுங்கண்ணா, 3 கம்பெனி கொடுக்குறாங்க. இதுல வந்து நம்ம நோபிவேக் கம்பெனி போடுறோங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா எம்ஆர்பி வந்து 1010 ரூபா வருதுங்க. ஒரு ஊசி 1010 ரூபா வருதுங்க. நாம வந்து 700 ரூபா to 800 ரூபா சார்ஜ் பண்றோம். இப்ப நம்ம சேனல்ல மக்கள் வண்டி சேனல் பார்த்துட்டு உங்களுக்கு கால் பண்றவங்களுக்கு அந்த இன்ஜெக்ஷன் ஏதோ ஃப்ரீயா பண்ணி தரக்கு வாய்ப்பு இருக்கா? ஆனா ஏதாவது ஒரு விஷயத்துல நான் பண்ணி கொடுக்குறேங்கண்ணா. நான் குட்டி, ஆமா மேல் குட்டி நான் 15 ரூபா சொல்றேங்கண்ணா. நான் வந்து மக்கள் வண்டி மூலியமா வந்தாங்கன்னா நான் இவ்வளவுதான் சொல்லுங்க, கஸ்டமர் பொறுத்து அனுசரிச்சு பண்ணி கொடுக்குறேங்க. இப்ப ஆனா நெக்ஸ்ட் டைம் நீங்க குட்டி கொடுக்குறவங்க கஸ்டமர் இங்கேயே வந்து வாங்கினாங்களா, நம்மளுக்கு ஒரு கஸ்டமர் ஒரு வீடியோ மட்டும் எங்களுக்கு அனுப்புங்க. கட்டாயம் அனுப்புறேங்க. ஓகே. ரேட்ல நீங்க சொல்லுங்கண்ணா. ஆனா ரேட் வந்து இன்னைக்கு மேல் குட்டி நான் 15 ரூபாய்ங்கண்ணா. ஆனா இன்னைக்கு கரண்ட்ல என்ன போயிட்டு இருக்கு மார்க்கெட்ல? ஆனா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி கொடுக்குறாங்க. 17 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க, 18 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. இதே ஷார்ட் கோட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 11 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. 11 அது வந்து ஷார்ட் கோட்டுங்க. அது ஃபீமேலா மேலுங்களா? நான் சொல்றது எல்லாமே மேலுங்க. மேல். ஆமா. நம்மளது வந்து இது 15 ரூபா சொல்றாங்கன்னா கஸ்டமர் வந்து நம்ம கூப்பிட்டு கேக்குறப்ப பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி நான் ரொம்ப லாங் இருந்து உங்களுக்காக கால் பண்ணிருக்கேன். ஆமாங்க, எனக்கு இதை கம்மி பண்ணி கொடுங்கன்னா கட்டாயம் பண்ணி கொடுக்குறேன். நான் இவ்வளவுதான் சொல்லி நான் அந்த ரேட்டை மட்டும் சொல்லிங்கண்ணா. ஏன் அப்படின்னா அந்த ரேட்டை சொன்னா அதுல இருந்து திருப்பி கம்மிக்கிறாங்க. சில பேர் கஸ்டமர் நம்ம வீடியோ பாட்டு போறோம்னா எனக்கு நீங்க போன் நம்பர் கொடுக்குறீங்க, சரியான ரெஸ்பான்ஸ் இல்லைங்க, மூஞ்சி அடிச்ச மாதிரி பேசுறாங்க. ஆனா அந்த மாதிரி ஏதாவது அந்த மாதிரி நடந்திருக்கா உங்களுக்கு? இது வரைக்கும் எனக்கு யாரும் அந்த மாதிரி கால் இது வரைக்கும் நான் வந்து ஒரு கஸ்டமர் கூட நான் வந்து மூஞ்சி சொல்லிக்கிறதா நான் நடந்துக்கலைங்கண்ணா. நானு கஸ்டமர் கேட்கறதுக்கு எல்லாமே நான் ரிப்ளை பண்ணிருக்கிறேன். கஸ்டமர்கிட்ட இருந்து எனக்கு திருப்பி ரெஸ்பான்ஸ் வராம இருந்திருக்கு. இப்போ எனக்கு நெக்ஸ்ட் போன வீடியோலயுமே ஜெர்மன் ஷெப்பர்ட் குட்டி கொடுத்துருக்காங்க. ஆமாங்கண்ணா. இப்போ இந்த வீடியோலும் ஜெர்மன் ஷெப்பர்ட் நம்ம கிட்ட எவ்வளவுதானே இருக்குன்னு? ஆனா மொத்தம் வந்து 6 அடல்ட் இருக்குங்கண்ணா. 6 ஃபீமேல் வச்சுக்கிறேங்கண்ணா. ஓகேண்ணா. இதுல வந்து லேப்ல வந்து 7 வச்சுக்கிறேங்கண்ணா. நானு பொமரேரியன் வந்து ஒரு 4 வச்சுக்கிறேங்க. இப்ப இந்த இடத்துல வந்து ஒரு 3 ஃபீமேல் வந்து ஜெர்மன் ஷெப்பர்ட். ஓகேண்ணா. இது ரேட்ல பாத்தீங்கன்னா 11, 15 அந்த ரேட். 11, 15ங்கண்ணா. ஃபீமேல் 11ங்கண்ணா. ஃபீமேல் 11 கஸ்டமர் வந்தாங்கன்னா அவங்களுக்கு நெகோஷியபிள் பண்ணி கொடுக்குறாங்கண்ணா. மேல் 15ங்கண்ணா. அது வந்து கஸ்டமர் பேசுறாங்கன்னா நான் நெகோஷியபிள் பண்ணி தரேங்க. இந்த குட்டி கொஞ்சம் நல்லா புசுன்னு இருக்கு. ஆமாங்கண்ணா. அதுக்கு தகுந்த மாதிரி ரேட் பாருங்களா. இந்த இன்னொரு குட்டியிலே பாருங்கன்னா கொஞ்சம் இதா இல்ல, ஆனா அது லாஸ்டா போட்ட குட்டிங்கண்ணா. அது எல்லாமே உங்களுக்கு சேம் பேரண்ட்ஸ் தானுங்க. உங்களுக்கு ரேட் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஒரே மாதிரி தான் வருங்கண்ணா. ஓகே. இந்த குட்டி பாத்தீங்கன்னா இப்ப எனக்கு வேணுங்கண்ணா, கொஞ்சம் ரேட் பண்ணி கொடுங்கன்னா. இந்த குட்டி பாத்தீங்கன்னா இருக்குல பெரிய குட்டி கேட்டிருக்கீங்க. ஆனா இல்லைங்கண்ணா, அப்படி நம்ம கொடுத்தோம்னா வந்து அவங்க என்னமாங்க, நான் வந்து ஒரு குட்டி நல்ல குட்டியா எடுத்தாங்க, நல்ல குட்டியா இருக்கிறத எடுத்துக்கிட்டாங்க அப்படிங்கறதெல்லாம் சொல்லுவாங்கண்ணா. எல்லாத்துக்கும் எந்த குட்டி எடுத்தாலும் சரி, எந்த குட்டி வேணாலும் எடுத்துக்கலாங்கண்ணா. அவங்களோட கஸ்டமரோட விருப்பங்க. இருக்கிற 8 குட்டில எந்த குட்டி வேணாலும் எடுத்துக்கலாம். மேல ஃபீமேல் கையில வச்சுக்கிறது ஃபீமேலுங்கண்ணா. சரி, இப்ப குட்டி நான் வாங்குறேன். இந்த குட்டி மாதிரியே வந்துருங்களா? வந்துருங்கண்ணா. கட்டாயம் இதே மாதிரி வருங்களா? வந்துரும் கன்ஃபார்மா 100%. அது பாத்தீங்கன்னா கீழே வந்து பூரா பிஸ்கட் கலர்ல இருக்கு, மேல பூராமே. ஆனா இல்லைங்கண்ணா, அது வந்து அது எனக்கு அது டவுட். குட்டியோட முடிங்கண்ணா. அது இப்ப நாளைக்கு வந்து குட்டி முடி உளுந்து அல்லது வந்து இது வந்து ஹேர்
இது பெருசாகிறப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கலர்ல வரும். இப்ப பாத்தீங்கன்னா நல்லா புஷ்கோட்டா இருக்கு. இதுல வந்து அந்த சின்ன சின்ன பூச்சி வரும் தெரியுங்களா? ஆனா அதெல்லாம் பூச்சி அதெல்லாம் மெயின்டெனன்ஸ் தான் காரணங்க. மெயின்டெனன்ஸ். அதுக்கு வந்து எந்த மாதிரி நாம ஷாம்பு போட்டு குளிக்கலாமா? ஆனா அது நோட்டிக்ஸ்னு சொல்லி ஷாம்பு இருக்குங்க. நம்ம அது வந்து போட்டோம்னா வந்து போட்டு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஊற வச்சு திருப்பி குளிச்சுட்டோம்னா உங்களுக்கு அந்த டிக்ஸ் ப்ராப்ளம் எத்தனை நாளைக்கு ஒரு டைம் அதை இப்படி பண்ணலாம்? ஆனா மினிமம் பாத்தீங்கன்னா ஒரு புஷ்கோட்டுங்கிறப்ப வந்து ஒரு வீக்லி ஒன்ஸ் அல்லது 10 days ஒன்ஸ் வந்து கம்பல்சரி பண்ணுவாங்க. இந்த நாய் வந்து இந்த இந்த டாக் வந்து எதுக்கு யூஸ்னா? இது வந்து ஆனா கார்டிங் பர்பஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ங்க. இதுங்க. ஆமாங்க ஆமாங்க. ஓகே ஓகே ஓகே. கார்டிங் பர்பஸ்க்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ங்க. உங்ககிட்ட எந்த மாதிரி யூஸ்க்கு அதிகமா இது வாங்க? ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு நிறைய இந்த சிவரி பிரச்சனை தோட்டத்து பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு வந்து நிறைய பேர் பாத்தீங்கன்னா செப்பேடு தான் வந்து கார்டிங்க்கு வந்து வாங்கிட்டு போறாங்க. இப்ப நம்ம கிட்ட இருக்க பூரா செப்பேடு செப்பேடு தாங்க. ஆமா. இப்ப வேற ஏதோ நம்ம கிட்ட இப்ப கரண்ட்ல வேற டாக் இருக்குங்களா? வேற டாக் லேப் இருக்குது, பக் இருக்குங்க. பார்க்கலாமா? பார்க்கலாங்க. ஓகே ஓகே ஓகே. இப்ப லேப் பக் இருக்கு, நம்ம அதை பார்க்கலாம் வாங்க. இது அப்படியே எடுத்து வச்சிருக்கேன்.